பொள்ளாச்சியில் பாலிசி எடுக்கச் சொல்லி நச்சரித்த LIC முகவரை 15 இடங்களில் கத்தரிக்கோலால் தாக்கி கொல்ல முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். பொள்ளாச்சி அடுத்த கோட்டூர் தொழிற்பேட்டை ரங்கசமுத்திரம் பகுதியில் வசித்து வருபவர் 64 வயது சிவதாசன். இவரது மனைவி 57 வயது யமுனா ராணி அரசு பள்ளி ஆசிரியர். சிவதாசன் கேரள வனத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓய்வு காலத்தில் LIC முகவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சிவதாசனின் வீட்டிற்கு பெயிண்டிங் வேலைக்காக 25 வயது ஷாஜகான் என்ற நபர் சென்றபோது இருவருக்கும் இடையே நட்பு உருவாகியுள்ளது. ஷாஜகானை LIC பாலிசி எடுக்கச் சொல்லி சிவதாசன் தொடர்ந்து நிர்பந்தம் செய்ததாக தெரிகிறது. கடும் நச்சரிப்பால் ஷாஜகான் தனது மனைவி பெயரில் பாலிசி எடுக்க ஒப்புக்கொண்டு சிவதாசன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த போது சிவதாசன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஷாஜகானின் மனைவி இந்திய பிரஜை இல்லை என்பதும் அவர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் ஷாஜகானின் மனைவி பெயரில் பாலிசி எடுக்க முடியாது என்று சிவதாசன் கூறியுள்ளார். அப்போது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஷாஜகானின் மனைவி குறித்தும் அவரது பூர்வீகம் குறித்தும் சிவதாசன் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. கட்டாயப்படுத்தி காப்பீடு எடுக்க தன்னை வரவைத்த நிலையில் பாலிசியும் எடுத்துக் கொடுக்காமல் மனைவி குறித்தும் அவதூறாக பேசியதால் ஷாஜகான் ஆத்திரமடைந்தார். வீட்டிலிருந்த கத்தரிக்கோலை எடுத்து சிவதாசனின் தலை உள்ளிட்ட 15 இடங்களில் கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் இதனை தடுக்க வந்த அவரது மகன் ரவிசங்கரை 3 இடங்களில் கத்தரிக்கோலால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். பின்னர் காயமடைந்த சிவதாசன் மற்றும் ரவிசங்கரை யமுனா ராணி அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உதவியோடு மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு மேல் சிகிச்சை பரிந்துரை செய்யப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ASP சிருஷ்டி சிங் நேரில் விசாரணை மேற்கொண்டார். 3 மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்துள்ளனர். தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.